பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை 4 பேரை கைது செய்தது போலீஸ். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சை பாப்பாநாட்டில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பின் குற்றவாளிகள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் 23 வயது இளம்பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் 25, அவரது நண்பர் திவாகர் 27, பிரவீன் மற்றும் 20, 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல்துறையினர்கள் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தின் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரத்தநாடு மாவட்ட உரிமையில் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி என் அழகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவர் யார், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என ஏன் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் 27ஆம் தேதி தெரியப்படுத்த வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு முதன்மை மருத்துவ அலுவலரும் விளக்கம் நோட்டீஸ் கேட்டு அனுப்பிய நிலையில் அதற்கு பதில் அளிப்பது போல பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தபோது மருத்துவர் அறுவை சிகிச்சை இருந்ததாகவும் அப்பெண்ணை காத்திருக்க சொல்லி வெறும் 6 நிமிடம் மட்டுமே இருந்து வீட்டு யாரிடமும் சொல்லாமல் சென்றுவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்தனர். இச்சம்பவம் எதிர்ப்பு தெரிவித்து வகையில் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்று பாப்பாநாட்டு கடை அடைப்பு உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. பல்வேறு கட்சியினர்கள் அமைப்பினர்கள் ஆர்ப்பாட்டமும் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு 2 சக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் அமர சகவசமாக செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாயிருக்கு. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.